ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வேர்க்கடல சட்னியும், பொங்கல் தான் பண்ணியிருந்தேன். பச்சை மிளகா போட்டா டேஸ்ட்டா இருக்கும். ஆனா, பச்சை மிளகா இல்லன்றதுக்காக காஞ்ச மிளகாவும், பூண்டெல்லாம் போட்டிருந்தேன். உடம்பு சரியில்ல. அதனால போய் கொஞ்சம் வாங்க வேண்டிய திங்ஸ் வாங்க முடியாம இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, பொங்கல் தாளிக்கிறதுக்கு தான். ஆ பச்சை மிளகா, கருவேப்பிலலாம் இருந்து தாளிச்சிருந்தோம்னா, இன்னும் மணமா இருந்திருக்கும். ஆனாலும் சூப்பரா இருந்துச்சு இந்த மழைக்கு சுட சுட சாப்பிட்றதுக்கு. என் பொண்ணு பாப்கார்ன் கேட்டிருந்தா. அதுக்காக அவளுக்கு பண்ணி குடுத்துருந்தேன். இது வந்து தக்காளி ரசம் மத்தியானத்துக்கு. வாழைக்காய் காரக்குழம்பும், தக்காளி ரசம்லாம் வச்சிருந்தேன். தக்காளி எப்பவுமே வந்து மிக்ஸியில சும்மா லைட்டா கொர கொரன்னு அரைச்சு ஊத்துங்க. குழம்பும் திக்கா வரும். அதேமாரி புளிய பார்த்தீங்கன்னா, நம்ம கரைச்சாலுமே எப்படி இருந்தாலும் கொஞ்சம் வேஸ்ட்டா போகும். அதே மிக்ஸியில போட்டு அரைச்சி அந்த இத ஊத்துங்களேன். அவ்ளோ திக்னஸா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். வாழைக்காய் காரக்குழம்பு எல்லாரும் வச்சிருப்பீங்க. ஒரு வைக்காதவங்களுக்கு இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. சுட சுட சாதம், வாழைக்காய் காரக்குழம்பு, ரசம் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.